நடிகர் விஜயமான தமிழ்நாட்டுக்கு தவிரமான தமிழ்நாட்டில் ஒரு சட்டசபையில் 2 இடத்துல போட்டிடுறாரு. நீங்க எப்படி இது பாக்குறீங்க? இல்லை அது என்னன்னு தெரியல. ஆனால் எங்களுடைய கோட்பாடு கொள்கைங்கிறது ஒருவர் இரு தொகுதியில் போட்டிடுறதை நாங்கள் ஏற்கனவே முன்னாடியே இந்த சொல்லியிருக்கோம் தெரியும். அப்புறம் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டிடுறதையும் நாங்கள் ஏற்கனவே. அப்புறம் மாநிலங்களை உறுப்பினராக போய் மந்திரி பதவி ஏற்கிறதையும் ஏற்கனவே. எங்களுடைய அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தில் இதெல்லாம் கொண்டு வரும். இப்போ நான் 2 தொகுதியில் நின்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நானே எடுத்துக்கிறேன். இப்போ 2 தொகுதியில் ஏன் நிற்கணும்? ஒன்றும் தலைவனாக இருக்க எனக்கு நம்பிக்கை இருக்கணும், நான் வெல்லுவேன். இல்லை முன்னாடி நிற்கிற மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். இது 2 இல்லாதவங்க தான் 2 தொகுதியில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது எதனால் என் தம்பி அப்படி ஒரு முடிவு எடுத்தார்? அவர் தான் சொல்கிறாரு, நான் எனக்கு அவ்வளோ கடந்த மாதத்துக்கு அது இன்னொரு இதுக்கு அவருக்கு வாய்ப்பு பறிக்கப்படுப்பாங்க. அதை ஜனநாயக துரோகமாக நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அண்ணன் விஜயகாந்த் ஒரு படத்தில் இதை பேசி பெரிய கைதிட்டு வந்துருக்கு. இப்போ அப்படியே வலைவெளியில் பரவாயில்ல. இப்போ அதனால் இப்போ 2 பதவிக்கு போட்டியிடும்போது இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற எம்பியாக இருக்கிற எம்எல்ஏக்கு வந்தால் ஏதாவது ஒரு பதவி தான் நீங்கள் வச்சுக்கிற முடியும். ஒன்று விலகுவீங்க. அப்போ வலுக்கட்டாயமாக மக்கள் மீது இன்னொரு இடைத்தேர்தல் திணிக்கப்படும். அப்போ அதுக்கு ஆகிற செலவு யார்? தேர்தல் யார்கிட்ட எடுக்கும்? மக்கள்கிட்ட இருந்து. அப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன மாறுதலை சொல்கிறோம்னா, ஒரு வேளை விலகினா இடைத்தேர்தல் நீக்கிது. 2ஆவதாக ஒருத்தர் வந்திருப்பாரு. 2ஆவதா நீங்கள் 2 லட்சம் வாக்குன்னா 1,95,000 வாக்கு கொடுத்து வாங்கியிருப்பாரு. மக்கள் அவரை நம்பி வாக்களித்த அந்த வாக்கு மதிப்பளித்து ஜனநாயகத்தில் மீதி இருக்கிற காலத்தில் 2ஆவதாக வந்தவரை சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்வார்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா செலவு மிச்சம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நாங்கள் அடிப்படை அமைப்பு மாற்றம்ங்கிறோம். அதை நோக்கி இருக்கிற பிள்ளைகள்னால இந்த 2 தொகுதியில் போட்டிடுறதுனால அதெல்லாம் அது அவங்க விருப்பம். ஆனால் நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாடு இல்லை. இப்போ கரூர் தேர்தல் பரப்புரையில் நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்தால் நம்ம தமிழ்நாட்டிலே சிலிண்டர் தயாரிக்கணும்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அது சாத்தியப்படுங்க? சாத்தியம் நான் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கவனிக்க தவறிட்டீங்க. உலக நாடுகள்லாம் அப்படி பண்ணுது. சிங்கப்பூர் மக்கிய எழுதலிக்கிறது செய்யுது. அவனுக்கு மாட்டு பண்ண இல்லை. இப்போ நமக்கு மாட்டிலிருந்து சாணத்திலேருந்து 7 பிள்ளைங்க கட்சிகள் நம்ம பிள்ளைகளை வீட்டில் தயாரித்ததெல்லாம் போட்டு நான் காட்டுவேன். நீங்கள் பாருங்கள், பல லட்சக்கணக்கான டன் எங்கள் அப்பா நம்மால் சொல்கிறார். நமக்கு பயோகேஸு மீத்தனி எரிகாட்டு தயாரிக்கும் மாட்டு சாணத்தில் தயாரிக்கும் போது என் மண்ணை எதுக்கு தோன்றாங்கிறதா, என் தாயின் மடி எதுக்காக இருக்கிறாங்கிறதா எங்கள் நிலைப்பாடு. அதனால் நானே இப்போ கரூரில் பண்ணேன், ஆட்டு பண்ணேன், மாட்டு பண்ணேன், பன்னி பண்ணேன், கழுதை பண்ணேன். இந்த எருக்களை கொண்டு வருவேன். மக்கிய எழுதலி கழுவி மக்கிற குப்பை மட்டும்தான் என் மண்ணில் இங்கே இருக்கும். அது குப்பைங்கிற சொல்ல தூக்கிட்டு வளம்னு சொல்லுவோம் அல்லது உரம்னு சொல்லுவோம். கொண்டு வந்து மக்க வச்சு அதிலிருந்து கணக்கில்லாத உயிர்காற்று பயோகேஸை எடுத்து சிலிண்டரில் அடைச்சி தமிழ்நாடு அரசு கொடுக்கும். அந்த தயாரிப்புக்கான செலவை எடுத்துக்கிட்டு என் மக்களுக்கு கொடுக்கும். இந்த தயாரிப்பு செலவை சுழிச்சுக்கிட்டு ஓசியாக கொடுக்காது. உங்களுக்கு புரியுதுன்னு தரமான பேருந்து தான், ஓசி பேருந்து தான், ஏசி பேருந்து தானே. ஆனால் நீ காசு கொடுத்து போ, உரிய கட்டணத்தை கொடுத்து போ. அதுதான் அந்த கனவு தான் எனக்கு. தேர்தல் ஆணையம் தமிழக அளவில் ஆளுங்கட்சியை தவிர மற்ற கட்சிக்கு மேலாம் வழக்கு போடுறாங்க. தேர்தல் ஆணையம் நடுநிலையாக தமிழகத்தில் செயல்படுது. என்னைக்கு இருந்திருக்கு? நான் எதிர்த்து பேசிட்டேன்ட்டு போகிற வர இடத்துலாம் என்னைய மறிக்குது. நான் வாக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு தெரியுது. என்கிட்ட காசு இல்லைன்னு தெரியுது. மக்கள் தான் எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு தெரியுது. காசு கொடுக்குறவங்க கட்சியை விட்டுருது, காசு கொடுக்காதவங்க நிறுத்துது. அதோடைய நேர்மையை நம்மகிட்ட காட்டுவான். புரியுதா? வாக்குக்கு காசு கொடுக்குறானா இல்லையானா கொடுக்குறான். அதை தடுக்கிறியா இல்லைன்னா இல்லை. அப்போ எதுக்கு இந்த பறக்கும் வர இந்த பகர் படம் எதுக்கு? அது ஒன்றும் சும்மா அது ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே இது பண்ணும். இந்திய தேர்தல் ஆணையத்தில் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. திமுக முன்னாள் அமைச்சர்கள், பெரிய தலைவர்கள் போட்ட இடங்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு புரிதல் தான். போன முறை பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி போட்டிட்ட எந்த இடத்துலையும் சூரிய நேரடியாக போட்டியில்லை, தூத்துக்குடியை தவிர. எப்படின்னா எங்கள் அம்மா முதல்ல போட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் வந்ததுனால நேரடி போட்டி ஆயிடுச்சு. மற்றபடி எல்லா இடத்துலையுமே கூட்டணி கட்சி தள்ளி விட்டுச்சு. அதெல்லாம் பாசிச எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்புல வருது. அண்ணாமலைக்கு சீட்டு இல்லாம போடுது. அண்ணாமலைக்கு சட்டமன்றத்தில் சீட்டு தராங்க. அதனால என் தம்பி விரும்பல. நீங்க இப்படிதான் பார்க்கணும். பிஜேபி அதுக்கு வேட்பாளர் தேர்வு செஞ்சு போடுறதுக்கே மூச்சு திணறுது. என்னை எல்லாம் பிஜேபி ஆளு. என் தம்பி அண்ணாமலை கொடுக்கல. அந்த கட்சியில் இருக்கிற ஆளுமைகள் ஐயா அர்ஜுனமூர்த்தி, பெரிய புத்திசாலி, பெரிய அறிஞர், அவருக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கருணாகரஜனுக்கு கொடுக்கல. கட்சியின் துணை பொதுச் செயலாளர், தலைவர், அவர் கொடுக்கல. ஆனால் யாருக்கோ கொடுக்குது. இவ்வளவுதான் பிஜேபி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ளே போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.